ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் கூட என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஆலோசனைகளை, பரலோக மன்னாவை தகப்பனே நீ தரும்படியான செபிக்கிற ஆரம்பம் முதல் முட்டையும் மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். எங்களுடைய கண்கள் தகப்பனை திறக்கப்படும்படியான ஜெபிக்கிற எல்லா துதிக நமக்கையுமே எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட அப்பாவுடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஆவியானவர் குடும்பங்களில் காணப்படுகிற அநேக காரியங்களை குறித்து தான் ஆவியானவர் பேசினார். ஆகவே வேதம் சொல்கிறது, சங்கீதம் 127 அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வீட்டை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வீடு இன்னைக்கு கட்டப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவரால் கட்டப்படவில்லை. அல்லது நம்முடைய வீடு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளை நிலையான ஒரு வீடாக இல்லை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வீடு. எந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரோ அந்த வீடு உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில். தெய்வ பிள்ளையே, அப்போ இயேசுப்பாவை உன் வாழ்க்கையில் நீ சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேலே உன் வாழ்க்கை கட்டப்படும். வேதத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஒரு மனிதன் எப்படி கட்டுறான்? கண்மலையாகிய இயேசுவின் மேலே அவன் வாழ்க்கை கட்டப்படுது. புத்தி இல்லாதவன் மணல் மேலே கட்டுகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் புத்தியுள்ள ஒரு ஸ்திரியாக நம்முடைய வீட்டை கட்ட நமக்கு தான் தேவன் சேஷித்த ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். அப்போ நம்ம வீடு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறதா? அல்லது நம்முடைய வீட்டை ஒரு வேளை புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறார். புத்தினா யாரு? அப்பா தான், ஏசுப்பா தான். அப்போ புத்தி இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைன்னு இயேசுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலை, அல்லது இயேசு இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிற? நீயா கட்டிகிட்டு இருக்கிற. ஆகவே தான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை அஸ்திபாரமாக இயேசுவின் மேலே நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். வேதத்தில் அருமையான 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு ரொம்ப அழகாக அபிகாயில் தாவீதை பார்த்து இப்படி சொல்கிறா. 26 வசனத்தில், தெய்வப்பிள்ளையே, கர்த்தர் உமது அடியானுக்கு நிலையான வீட்டை கட்டளையிடுவாராக. அப்போ யோசிங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு நிலையான வீடு இல்லாமல் அங்கங்கே வனாந்தரத்திலும் பல இடங்களிலும் சோர்ந்து போய் அலைந்து திரிகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தை தாவீதுக்கு நிறைவேறின உடனே 2 சாமுவேல் 7 அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 28 வாசிக்கிறோம், உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவருடைய பிள்ளை, அது கர்த்தர் சொன்னார், உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கை எடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த வசனம் பாருங்களேன், உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாய் இருக்கும்படி. அப்போ நமக்கு நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற ஒரு வீடாக இருக்கணும் நம்முடைய வீடு. அல்லது தெய்வப்பிள்ளை, கர்த்தர் இல்லாத எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு மனைவியினுடைய கையில் தான் எல்லா காரியமும் இருக்குது. மனைவியானவள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அவள் தேவ கிருபை வைத்து என்ன செய்வா? அவள் கட்ட ஆரம்பிப்பா. இன்னைக்கு அநேகர் வீடு இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, கட்டப்படாத. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவினையின் மத்தியில், கர்த்தருடைய இப்படி சிதறுண்ட நிலைமையில், ஒருவேளை சமாதானம் இழந்த நிலைமையில் எல்லாம் காணப்படுது. நம்முடைய வீடை கட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்பாவுடைய வார்த்தைகள் என்ன என்பதை கொஞ்சம் வேதத்திலிருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் எபிரேயர் 11 அதிகாரம் அங்கே 7வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க என்ன செய்கிறானா? அருமையான நோவா ஒரு பேழையை கர்த்தருடைய நாமத்தினால உண்டு பண்ணுகிறான். கடைசி காலத்தில் வாழ்கிற நாமும் கூட எத்தனையோ எச்சரிப்பின் சத்தம் கேட்குறோம். ஆனால் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்கணும். எப்படி அன்னைக்கு 120 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தையை திட்டவட்டமாக அருமையான நோவா அறிவிக்கிறார். ஆனால் ஒருத்தர் கூட அதை சத்தத்தை கேட்கல. ஆனால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய அருமையான 3 மகன்கள் மருமகள்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆதாயப்படுத்துகிறார். அவங்க அத்தனை பேர் 8 பேருமே அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அந்த வசனம் சொல்றது, குடும்பம் ரட்சிக்கப்பட. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி நோவா அந்த பேழையை கட்டுறதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறார். கொப்பேர் மரம்,
இத்தனை நீளம், இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம், எல்லாமே அப்பா அழகாக சொல்கிறார். அதை கீழ்ப்பூசு. அப்போ தேவ ஆலோசனையை ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 பெற்றுக்கொண்டு தான் ஆண்டவருடைய நாமத்தினால் அதை கட்டுகிறார். இன்னைக்கு நாம கூட நம்ம குடும்பம் கட்டணும்னா ஒவ்வொரு நாளும் தேவ ஆலோசனையை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவுடைய பாதத்தில் அப்பா எந்த காரியமானாலும், உதாரணமாக ஒரு கணவனிடத்தில் நம்ம பேசும்போது எப்படி நம்ம பேசணும், வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, மூடன் தன் உள்ளத்தெல்லாம் அப்படியே வெளிப்படுத்துகிறானா. சில நேரம் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது சரிதானே, என் மனசில் இருக்கிறது நான் சொல்லிட்டேன், என் மனசில் இப்படி தோணுது, நான் அதை சொல்லிட்டேன். உடனே என்ன நடக்குதாங்க, ஆர்கியூமெண்ட் வருது. கணவன் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்ல, நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டம். மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வெளிப்படுத்திட்டோம்னா கர்த்தருடைய பிள்ளையை அது மூடத்தனம். ஞானி பின்னும் அடக்கி வைக்கிறானா. அப்போ நம்ம ஞானியாக இருந்தோம்னா மனசில் இருக்கிறத அப்படியே நம்ம சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு பெண்ணும் கர்த்தர்ட்ட ஒவ்வொரு காரியத்தை ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் போல் தெய்வ சமூகத்தில் அப்பா நான் இந்த காரியத்தை இப்படி பேசலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு பைபிளில் ஆதாரம் உண்டு. எஸ்தர் கூட தன் கணவன்கிட்ட போய் நேராக ஆமானை குறித்து சொல்லவே இல்லை. அவள் என்ன செய்கிறா, 3 நாள் உபவாசிக்கிறா, தெய்வ பாதத்தில் விழுந்து கிடக்கிறா. கணவன் தானே, போய் உடனே சொல்லியிருக்கலாமே. ஞானமாய் தேவ ஆலோசனைக்கு அவள் கீழ்ப்படிந்து அதை செயல்படுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எகேமியா பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தேசத்தில் குறிப்பாக அந்த தேசம் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா செய்கிறார், அழுகிறார், உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார். ஜெபித்துட்டு தான் ராஜ சமூகத்தில் போய் அன்னைக்கு பானை பாத்திரம் அவன் எடுத்து அந்த ராஜாவுக்கு பரிமாறும் பொழுது பைபிள் சொல்லுது, ராஜா கேட்குறார், ஏன் இன்னைக்கு நீ துக்கமுகமாக இருக்கிற? அப்போ இவர் அப்பவும் கூட என்ன செய்கிறார் தெரியுமா, ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி தான் ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு 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 ராஜாவிடத்தில் சொன்ன உடனே நீ போய் அந்த அலங்கத்தை கட்டு என்று ராஜா பண உதவி, பொருள் உதவி எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், நம்மளாகவே சில நேரங்களில் பேசுவோமானால், நம்ம சொந்த பலத்தில் நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோமானால் நமக்கு வீடு கட்டப்படாதுங்க. அதனால தாங்க இடிக்கப்படுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன காரியமானாலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம், வீட்டார் ரட்சிக்கப்பட நமக்குள்ள விசுவாசம் தேவை. நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ரட்சிப்புக்குள்ள வரல, கணவன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். நம்ம மட்டும் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், நம்ம மட்டும் ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகள்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வரலையே, கணவன் ரட்சிக்கப்படலையே. தேவப்பிள்ளை நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்குங்க. நம்முடைய விசுவாசத்தினால ஆண்டவருடைய பிள்ளை எல்லா காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளை மிகுந்த பலனுக்கு எதுவான விசுவாசத்தை நம்ம விட்டுவிடக்கூடாதுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் போதனையின்றி நம்முடைய நடக்கையினால் என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபத்தில் நம்ம குறைவாக இருக்கிறதுனால தான் நிறைய காரியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம், நம்முடைய கணவனுடைய இருதயமும் நிறைய நேரங்களில் வேறுபட்ட நிலைமையில் இருக்கு. அவங்க ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, நாம் ஒரு பிரச்சனையில் என்ன செய்வோம், சோர்ந்து போவோம். அநேக நேரங்களில் பாருங்க தர்க்கம் உண்டாகுது, நிறைய நேரம் வாக்குவாதம் உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளை நான் இதை சொன்னேன், நான் இதை செய்யணும் அப்படின்லாம் நிறைய நேரங்களில், அதாவது ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை உண்டாகும் போது கர்த்தருடைய கையில் எல்லாவற்றையும் நம்ம வைக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நல்லா கருத்தாக நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்திரீ இல்லாமல் புருஷன் கிடையாது, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் தோன்றலை. அப்போ புருஷனுக்காக தேவன் ஒரு ஸ்திரீயை, மனைவியை உண்டாக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை, எனக்கு நீர் கொடுத்துருக்கிற என் கணவர், அவருக்கு நான் கீழ்ப்படி எனக்கு பலன் தாங்க நீங்கள் கேளுங்க. வேதத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 நம்ம பயபக்தியோடு என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்குள்ள எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலையும் கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 18 வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் மேலே கசப்பு, மனைவி மேலே கசப்பு. இந்த கசப்பு பிரிவினை ஒரு நாள் இருக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் குடும்பம் கட்டப்படுங்க. கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு கல்லான ஒரு புருஷனை இப்படி கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரே. தேவப்பிள்ளை பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இயேசு மாற்ற வல்லவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க
தண்ணி இல்லாமல் 3 நாள் கஷ்டப்படுறாங்க. அப்போ தண்ணி கிடைக்குது, மரா என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்தது, குடிக்க கூட முடியல. இப்போ எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் மோசே கேட்குறான், அப்பா என்னப்பா செய்யறது? உடனே பைபிள் சொல்லுது, தேவன் ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த மரத்தை போட்ட உடனே அது இனிமையாய் மாறிச்சு. நம்ம வாழ்க்கையில கூட சிலுவை மரம் இருக்குதுங்க. அப்பாவுடைய ரத்தத்தினால உண்டாகிற அந்த அருமையான ஒரு விடுதலையை நம்ம வாங்கி கொள்வோம். ஆனால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கசந்த வாழ்க்கை, கசப்பான ஒரு நிலைமை, கல்லான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலை கேட்டா ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகலையே, தெய்வப்பிள்ளை அவைகளையும் இயேசு மாற்ற வல்லவர் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதத்துல எல்லாவற்றையும் நீங்க வைக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவர். பெண்ணானவள் குறிப்பா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட வீட்டாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிதான் நம்மளை இந்த பூமியில வெளிச்சத்தின் பிள்ளையா கர்த்தர் வைத்திருக்கிறார். வீட்டாருக்கு யோசிங்களேன், உலகத்துக்கு ஒன்று ஆண்டவர் வெளிச்சமா வச்சிருந்தாலும் உன் வீட்டார் முதலாவது அந்த வெளிச்சத்துல நடக்கணுங்க. ஆனா நம்ம வீட்டாரே ரட்சிப்புக்குள்ள வரலன்னா யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நாம சரியான முறையில இன்னும் வெளிச்சமா இருக்கல. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை நம்ம மறந்துடுறோம். தெய்வ பிள்ளையே, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத கிருபை தாளந்த நீ மறந்து நீ ஜீவிக்கிற. அப்படி ஆண்டவருடைய பாதத்துல ஒரு கிருபை நீ கேட்பாயானால் கர்த்தர் கொடுக்க வல்லவர். வேதத்துல லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 கூட நீங்க வாசித்து பாருங்களேன். ஒரு பெண் தனக்குள்ள இருந்ததான அருமையான அந்த வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசை அவ தொலைச்சிட்டா விட்டாளா. உடனே என்ன செய்யறா? அருமையான விளக்க கொளுத்தி அந்த வெளிச்சத்துல அந்த வெள்ளி காசை தேடி எடுக்கிறான். நம்ம வாழ்க்கையில விளக்கு இயேசுப்பாவுடைய வசனம். அந்த வசனத்தை வச்சு நீங்க ஆராய்ச்சி தொலைஞ்ச எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? வியாதி உங்க சரீரத்தை ஒருவேளை பலவீனப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையெல்லாம் நீங்க இழந்தது போல பலவீனத்தின் மத்தியில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? திரும்ப தொலைந்த ஆசீர்வாதத்தை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுங்க. அந்த கிருபைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே செய்வோம். யோசுவா 24:15 வாசிக்கிறோம். தெய்வப்பிள்ளையே, அப்ப வீட்டார் ரட்சிக்கப்பட ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் தேவனோடு நடந்தோம்னா, அனுதினமும் தேவ பாதத்துல உட்கார்ந்திருந்தோம்னா, அனுதினமும் தேவனுடைய ஆலோசனைய நல்ல கருத்தா நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தானங்க, இங்க கட்டப்படாம நீ பரலோகத்துக்கு போய் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. தெய்வப்பிள்ளையே, இங்க இருக்கிற நாட்கள்ல நம்ம வீடு கட்டப்பட போராடணும், ஜெபிக்கணும், ஜெப ஆவியினால் நிரப்பப்படணும். ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறார்? நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேலை கட்டுவித்த அந்த லேயால், அருமையான தெய்வப்பிள்ளையே, அருமையான ராகேலை போல தேவன் என்ன செய்வாராம்? உன்னுடைய மனைவிய ரூத்த கட்டுவிப்பார். சிறைவேலை கட்டுவித்த ஆம் தெய்வப்பிள்ளை எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நிச்சயம் வீட்டை கட்ட முடியுங்க. கட்ட கத்த நமக்கு ஒரு அருமையான கிருபை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த 12வது வசனம் 4 அதிகாரத்துல வாசித்து பார்ப்பீலானால் அங்கு தாமார் பெற்ற யூதாவுக்கு பெற்றதான அந்த பேரேஸ் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவப்பிள்ளை யோசிங்க, இந்த யூதா முதல்ல 3 குமாரர்கள் கானானிய ஸ்திரீயின் மூலமா பெற்றெடுக்கிறான். ஆனா அவர்கள் மூலமா கட்டப்படல. ஏன்னா அந்த கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்டவ? ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு பெண் தான். அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சந்ததி வரவிடாதபடி தடுக்கிறாங்க. இன்னைக்கு திருமணமான எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான குடும்ப தலைவர்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கூட இப்பெல்லாம் குழந்தை பெற்றுக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுறாங்க. அப்படிப்பட்ட வீடு கட்டப்படாது. அதுதான் கானானியனுடைய ஆவி. இது குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான கர்ப்ப கனியை நம்ம தடை செய்யக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்ங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவைகளெல்லாம் நீங்க சரியான முறையில் நீங்க கற்றுக்கொள்வீர்களானால் உங்க குடும்பம் கட்டப்படுங்க. தேவ சமூகத்தில் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வீடு தேவப்பிள்ளையே தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்த வீடாய் காணப்பட வேண்டும். தேவப்பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வேத அழகா சொல்லுது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் அங்கு 30வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், அருமையான உன்னுடைய வீடாகிய இந்த கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட மா பிசைகிற அந்த தொட்டியில நீ பாருங்க, அந்த மா பிசைகிறோம் அந்த அருமையான அப்பத்துல முதற் பலனை அது ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டுமா? அப்பதான் நம்முடைய கூடாரமாகிய அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீடா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதற் பலன் கொடுக்கணும். நீ யோசிங்க, காலையில நம்ம இட்லி ஊத்துறோம்,
தோசை ஊத்துறோம். அந்த முதல்ல நம்ம சுடுகிற அந்த இட்லி உண்மையாகவே ஆசாரியனுக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அநேகர் வீட்டில் கர்த்தருடைய பிள்ளை சரியான முறையில் தசமமாக எடுப்பது கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்னைக்கு பெண்கள் கொடுப்பது கிடையாது. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து வைப்பாங்க, அது ஜெப ஆலயத்துக்கு ஜெப வீட்டுக்குன்னு கொண்டு போவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வழக்கங்கள் இந்த நாட்களில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் கூடாரமாக்கி இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் தான் நீங்கள் சமைக்கிறீங்க, நீங்கள் தான் குடும்பத்தின் மத்தியில் அநேக காரியங்களை செய்கிறீங்க. தெய்வப்பிள்ளையை கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கணுங்க. இன்னைக்கு வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. தன்னுடைய வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கண்ணோக்கமா இருப்பாளாம். இன்னைக்கு பெண்கள் பாருங்க, வீட்டை குறித்தே அக்கறை கிடையாது. வீட்டில் என்ன இருக்கு, எது தீர்ந்து போச்சு, என்ன காரியம், ஒண்ணுமே அதை அறியாம அவங்க பாட்டுக்கு அடுத்த நாள் சமைக்க வருவாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தீர்வதற்கு முன்பாகவே நம்ம அதை சொல்லிடணும், எனக்கு இந்த பொருள் தேவை, இந்த பொருள் எங்க வீட்டில் தீருது. தெய்வப்பிள்ளை இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்றத வார்த்தை தான். அப்படி ஒரு நாள் சொல்லக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு, அதாவது மாப்பி செய்கிற தொட்டி ஆனாலும் எண்ணெய் ஆனாலும் கத்துட்டு அதை சொல்லி, அப்பா இதுங்க ஆசீர்வதிங்கப்பா அப்படி நீங்க ஜெபத்தோடு நீங்க உங்க சமையல் அறைக்கு போனீங்கன்னா அங்க ஏசப்பா உங்களோடு வருவதை நீங்க உணர முடியும். கர்த்தரோட இந்த பிரசன்னம் உங்க அறைக்குள்ள இருக்கிறத நீங்க உணர முடியும். உங்களுடைய ஒவ்வொரு அறையிலும் ஏசப்பா கூட்டிட்டு போங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. காலையில எழுந்து தெய்வப்பிள்ளைய வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. வேத வெளிச்சத்துல உங்களுடைய தவறுகள் எல்லாம் நீங்க சொல்லி நீங்க அப்பாட்ட கேட்டீங்கன்னா, உங்க பலவீனங்களை சொல்லி அப்பாட்ட கேட்டீங்கன்னா, உங்க குறைவுகளை நீங்க சொல்லி சொல்லி நீங்க கேட்பீர்களானால் நிச்சயம் ஒரு ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வப்பிள்ளைய கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறா. நம்ம தான் அநேக நேரங்கள தோல்வியான ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்கிறோம். வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவங்க குடியிருந்ததான அந்த வீடுகள்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசின அப்படினால சங்காரக்காரன் உள்ள வரல. அப்போ நம்ம கையில தான் அங்க இருக்குது. ஆட்டுக்குட்டியான ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல போல ஒரு ஆடை நீங்க அடிச்சு அப்படியா நீங்க பூசணும் யோசிங்களேன். இன்னைக்கு அப்பாவுடைய ரத்தம், நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தம், மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் கொடுக்கிற ரத்தம், இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குற ரத்தம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4வது வசனம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் யோசித்து பாருங்க. 12வது வசனம் எவ்வளவு அழகா. எபிரேயர் 12 அதிகாரம் 24 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டுங்க. நம்மளை ஆசாரியனா மாத்துதுங்க. ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரல ஆண்டவர் நம்மளை மாத்துறாரு. இவ்வளவு கிருபை இருக்கும் போது தெய்வப்பிள்ளையை அதை அறிக்கையிடுவதில் ரொம்ப குறைவா இருக்கிறோம். நீ அறிக்கையிடு ஆண்டவருடைய பிள்ளைய, அப்போது நீ ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில உண்டாக, நம்ம இருதயத்துக்குள்ளாய் விசுவாசிக்கு நீதி உண்டாக, நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு விசுவாசம், நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் நம்புறதில்லை. இன்னைக்கு உலகத்துல அறிவுலாம் நிறைய பெருத்து போச்சு. நிறைய உட்காந்து நம்ம பைபிளை விட்டுட்டு நெட்ல என்னென்னமோ நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இருமாப்பு ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் அறிவு இருமாப்பை உண்டாக்குது. ஆனா இயேசுவை அறிகிற அறிவு நமக்குள்ள இல்லை. அதனாலதான் இன்னைக்கு குடும்பம் இன்னைக்கு கட்டப்படலை, சிதறுண்ட நிலைமையில காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளை வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அன்றைக்கு அந்த ரகாப் அந்த வேசி தான். ஆனா அவ வாழ்க்கையில அந்த வேவுக்காரர் 2 பேரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகுது. இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை அவ அறிந்து கொள்றா. அவ காக்கப்படும்படி அந்த சிகப்பு நூலை தாம் வீட்டுல அவ கட்டி வைக்கிறா. அவள் மட்டும் இல்லங்க, அவருடைய வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க. வீட்டார் அத்தனை பேரும் எரிகோ இடிக்கப்படும் பொழுது அத்தனை பேரும் என்ன செய்யப்படுறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க சிவப்பு நூல் நிமித்தம். யோசுவா 6:25 வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு வரணும்னா நம்முடைய தேவாதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம பாதுகாக்கப்பட ஒவ்வொரு நேரமும் அப்பாட்ட அறிக்கையிடணும். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட நம்ம கையில தானே இருக்குது. ஆனா இது என்ன செய்யறோம், அநேக நேரம் மறந்துட்டு என் வீடு இப்படி இருக்கு, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குது. தெய்வப்பிள்ளையை இன்னைக்கு அப்பட்ட நீங்க கண்ணீரோடு நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் நம்ம குடும்பத்தை கட்டுவார். இடிக்கிற தேவன் அல்ல, கட்டுகிற தேவன், ஊன்ற கட்டுகிற தேவன். அருமையான தாவீது சொல்லுகிறார் 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 என்னுடைய வீடு இப்படி இராதோ என்று சகலமும் கர்த்தருடைய திட்டம், நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. யோசிங்களேன், கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு உடன்படிக்கை பண்றா. உன் வீட்டை குறித்து உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நம்ம வாழ்க்கையில நாமே அநேக நேரங்கள்ல சோர்ந்து போறோம். நம்ம வீட்டுல இன்னைக்கு பிரச்சனை 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 என்று பைபிளை நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா வசனம் சொல்லுதுங்க. ரோமர் 15 அதிகாரம் 5-6 வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற
தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தைய நமக்கு கட்டளையிடுவாராம். யோசிங்களேன், இன்னைக்கு கணவன் மனைவினா 2 பேருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ஏக சிந்தை. 2 பேர் ஒருமித்து நடந்தாதானே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு அப்படி ஒருமித்து நடக்க முடியலையே. காரணம் என்ன? தெய்வப்பிள்ளை இந்த ஏக சிந்தை இல்லை. ஆனா அப்ப சொல்றார், பொறுமையும் ஆறுதலையும் அழிக்கிற தெய்வம். பொறுமையே இல்லை. பொறுமை இல்லாமல் டக்கு டக்குன்னு என்னமோ வந்து நம்ம கோபப்படுறோம், பேசிடுறோம். ஆனால் அப்பா சொல்ற பொறுமையும் ஆறுதலையும் அழிக்கிற தேவன். பொறுமையா இருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அந்த காரியம் எனக்கு இன்னும் நடக்கலப்பா, நான் இவ்வளோ காலம் காத்திருக்கிறேனே, என் குடும்பத்தை கட்டுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. திருமணமாகி எத்தனை ஒருவேளை வருஷங்களாக இருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த நல் வார்த்தை ஒன்றுமே தரையில் விழலைங்க. தெய்வப்பிள்ளையே, தேவன் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். தெய்வப்பிள்ளையே, கர்த்தரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சாராள் அந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைய அவன் மறந்துட்டா. பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2 பாருங்க. ஒருவேளை இந்த பெண் ஆகார் நிமித்தம் என் வீடு கட்டப்படுமோ? பாருங்களேன், அப்படி இல்லைங்க. ஆகார் அடுத்தவங்க வேலைக்காரி, ஆனா அவன் நிமித்தம் என்ன செய்யறா? வீட்டை கட்டணும்னு பாக்குறா. ஆனா அங்கு ஆசீர்வதிக்கப்படலை. அவள் நிமித்தம் தேவன் அவளை ஆசீர்வதிக்க முடியல. ஆகார் நிமித்தம் அல்ல, இந்த சாராள் நிமித்தம் தான் ஆண்டவர் அவள் வீட்டை கட்டுறார். அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட நம்ம வீடு கட்டப்படணும்னா தெய்வப்பிள்ளையே, நம் நிமித்தம் நம்ம மேல விழுந்த கடமைங்க. ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு பெண்ணை இந்த பூமியில வைத்திருக்கிறார். சபையவே பாருங்களேன், பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா ஒருவேளை தெய்வப்பிள்ளையே நம்ம இந்த பூமியில பெரிய ஊழியத்தை செய்யலாம், ஆனா வீட்டாரை குறித்து விசாரியாமல் போனால் பைபிள் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவப்பிள்ளை நூதனமான ஒரு சீஷன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு அடைந்த ஆக்கினையில் விழுவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லேகியோன் பிசாசுனால் அலக்களிக்கப்பட்டான். வீட்டே தங்க மாட்டான், ஒரு நாளும் தங்க மாட்டான். ஆனால் இயேசுப்பா வராரு, விடுதலை கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அழகா உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆசை அப்பாவோடு ஊழியத்துக்கு போகணுன்னு. ஆனால் அப்பா சொல்லார், இல்லை, நான் உனக்கு செய்த எல்லா காரியத்தையும் உன் வீட்டாருக்கு நீ போய் அறிவி. வீட்டாருக்கு போய் அறிவிக்க ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். தேவ பிரசனம் இந்த நாளில உன் மேல இறங்குது. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறது ஒரு நோக்கம், உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது ஒரு நோக்கம். வீட்டாருக்கு சத்தியத்தை சொல்ல, வீட்டாருக்கே நீ சொல்லாம உலகம் எங்க நீ போய் சொல்லியிருந்தா வேஸ்ட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை நீ மறந்துடாத. பைபிளை நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்க ரொம்ப நம்ம உட்காரணுங்க. நெட்டை உட்கார்ந்து நீ படிக்கிற நேரம் இவ்வளவு நேரம், பார்க்கிற நேரம். ஆனா கர்த்தருடைய பிள்ளை, பைபிள் எடுத்து கர்த்தருடைய வாய் சொல்லும் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். வாசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆயுசு நாள் இன்னைக்கு கம்மியாது. நமக்கு பலவீனம் வருது, நிறைய சோர்வு. அந்த பலவீனம் 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 என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தேவப்பிள்ளையே, நம்ம வாழ்க்கை குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வீடு கட்டப்பட நம்ம கையில் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10-11 வசனங்களெல்லாம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒன்றையே பேசி, யோசிங்க, ஒன்றே குறித்து நம்ம என்ன செய்யணும்? பேசி ஏக மனம், ஏக சிந்தை, இவைகளை நாம் செய்து என்ன செய்யணுமா? அவருடைய நம்ம வாழ்க்கையில சீர்பொருந்திரவளா இருக்க வேண்டும் என்று நம்ம பைபிள வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் அதிலே 2வது வசனம் வாசிங்க. ஏக அன்பு, ஏக மனம், ஏக சிந்தை. இன்னைக்கு பாருங்க, அந்த ஏக சிந்தை கிடையாது. 2 பேர் ஏகோபித்து ஜெபம் பண்ணும்போது, 2 பேர் ஒருமனப்படும் போது அவர்கள் மத்தியில இயேசுப்பா வரார். ஆனா அத பிசாசு கொலைக்க பார்ப்பான். எப்படி ஆதாமேவாள் தம்பதிகளை 2 பேரும் தனியா இருக்கும் போது தான் பிசாசு வைராக்கியமா உள்ள வந்து இந்த ஏவாளை வஞ்சிக்கிறான். அதே போல இன்னைக்கு நீங்க தனியா இருக்கும் போது உங்க இருதயம் எப்போதுமே ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். கர்த்தரை விட்டு நீங்க ஒரு நாள் விலகிடக்கூடாது. ஒருவேளை தூர தேசத்துல உங்க கணவன் ஒருவேளை வேலையில இருக்கலாம், ஆனாலும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ளாக அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏகோபித்து வாழ்வதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க. கர்த்தருடைய பிரிவினை இல்லாமல், தேவப்பிள்ளை, இந்த பிரிவினை வரவே கூடாது. கர்த்தர் இணைத்ததன் ஒரே நோக்கம், பணம் பெருசு இல்லைங்க. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையை நீ அலட்சியம் பண்ணுவாய், ஆனால் உன் குடும்பம் சீர்பட முடியாது, சிறப்பட முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்க போறோம், அப்பா என் வீட்டை கட்ட எனக்கு கிருபை தாங்க, என் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட என்னுடைய கையிலவா நீ கிருபையை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய வீட்டுல நிலைகள்ல கூட ஆண்டவர் விசேஷமா, ஆண்டவருடைய பிள்ளை, வாசல்கள் உன்னை புகழ கடவுது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அழகு வீண்க,
தேவப்பிள்ளைய சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவப்பிள்ளையை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வீடு மாற வேண்டும். வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு வேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் என்று நாம் வேதத்தில் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானம் தேவைங்க. ஞானம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. விவேகம் யாரு? அதுவும் இயேசுப்பா. இதெல்லாம் நீ அறிந்து கொள்ளணும்னா இந்த பைபிள் தாங்க. வேத வசனங்களை வாசித்து பாருங்க. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில இத்தனை வருஷம் நீ வீணடிச்சிட்ட. ஆனா அப்பாட்ட நீ கிருபை நீ வாங்கிக் கொள்வாயானால் உன் வீடாகிய கூடாரம் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படும். பைபிள்ல அருமையான சூனேமியால குறித்து நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட அவருடைய வாழ்க்கையில 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் என்பதை எலிசா தீர்க்கதரிசி சொல்றார். காரணம் என்ன? அந்த தீர்க்கதரிசியை கனம் பண்ணினா. அந்த தீர்க்கதரிசி ஓடி போய் ஆலோசனை கேட்கிறா. தன் மகன் மரித்த போது கூட அந்த மகனை அப்படியே அந்த அறையில வைத்து விட்டு அந்த கர்மேல் பர்வதத்துக்கு ஓடுகிறா. தேவப்பிள்ளையே, அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தேவ ஆலோசனை நீங்க கேட்டு பாருங்க. 7 ஆண்டு பஞ்சம் வரும், எங்கேயாவது நீ போய் நீ வேற இடத்துல சஞ்சரி என்று இஸ்ரவேலை குறித்து அந்த நாளில அந்த அருமையான சூனேமியாளுக்கு ஆலோசனை கொடுக்கிறா. உடனே அவ என்ன செய்றா? தான் வீட்டாரோடு கூட போய் பெலிஸ்தர் தேசத்துல 7 ஆண்டுகள் சஞ்சரிக்கிறா. ஆனா விட்டுட்டு எல்லாத்தையும் வயல் நிலம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போறா. ஆனா திரும்ப வரும்போது தேவன் அவளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களை நீங்க வாசிங்க. ரொம்ப அழகா போட்டுருக்குது. அவளுடைய காரியமெல்லாம் ரொம்ப அழகா ஆவியானவர் அவளுக்கு நியாயம் செய்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரை நம்ம சார்ந்து ஜீவிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. நம்முடைய குடும்பம் மிகுந்தியான ஒரு செழிப்பினால நிறைந்திருக்கும். அநேக குடும்பங்களை இன்னைக்கு பஞ்சம், வறுமை, தரித்திரம். காரணம் என்னங்க? புத்தி இல்லாத ஒரு நிலைமை. நம்ம வாழ்க்கையில ஒரு குணசாலியான பெண்ணா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறா. கணவனுக்கு கிரீடமா கர்த்தர் வச்சிருக்கிறா. நிறைய நேரம் நினைக்கிறேன், அவர் இப்படி போட்டு என்னை மிதிக்கிறாரே, அப்படி வார்த்தையினால இனி இப்படி சொல்றாரு, என்னை என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, எத்தனை தத்தளிப்பு. ஆனா அப்பா ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துட்டீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் கொடுக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்கிட்ட நீங்க ஓடி வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வேதத்துல அருமையான அந்த விதவை சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல பஞ்சம், மகன் அவளும் மறிக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடலங்க. என்ன செய்கிறா? கர்த்தர் அருமையான எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறா. அந்த பெண்ணிடத்துல கேட்கிறா, முதல் அடை எனக்கு நீ கொடு. பாருங்க, அந்த எண்ணெய் குறையில மாப்பிசுகிற அந்த அருமையான அந்த கொஞ்சம் கூட குறையலங்க. பஞ்சகாலம் எல்லாம் அவளும் அவருடைய வீட்டாரும் எத்தனை பேர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரும் இந்த தீர்க்கதரிசியும் பஞ்சகாலம் எல்லாம் போஷிக்கப்படுறாங்க. அப்ப தேவன் பஞ்சகாலத்துல கூட நம்மை தேவன் போஷிக்க வல்லவருங்க. அதனால உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர்ட்ட கண்ணீரோடு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவார். கர்த்தர் கட்டார் ஆகில் கட்டுடைய பிரயாசம் விருதா. அப்பாட்ட நம்ம கேட்கலாம், அப்பா என் வீட்டை கட்ட எனக்கு கிருபை தாங்கப்பா, புத்தியுள்ள ஸ்திரியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, என்ன நோக்கத்துக்கு நீங்க தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும் நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க தலையாகிய உங்களுடைய தலை, குடும்பத்துக்கு ஒரு தலை புருஷன் தாங்க. புருஷனுக்கு தலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தேவப்பிள்ளையே, உங்க தலை சரியா இருக்குமானால் தேவப்பிள்ளையே உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அந்த தலையை கர்த்தருடைய கையில வைங்க. அப்பா நிச்சயம் என்ன செய்வார்? சரிபடுத்த வல்லவர், சீர்படுத்த வல்லவர். அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள பிரிவினை, எந்தெந்த குடும்பத்தின் மத்தியில குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ அத்தனை குடும்பங்கள் மத்தியில அப்பா ஒரு சமாதானம் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சின்ன பின்னமாய் பிரிந்த நிலைமை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, ஊழியருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் ஹல்லேலூயா, கட்டப்படுவதாக, அசிபாரப்படுவதாக என்ற வார்த்தை ஆண்டவரே அன்றைக்கு நிறைவேறினது போல இன்றைக்கு குடும்பம் அப்பா தகப்பனே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. Thank you Father, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஓப்பினி பினக்காஸ் அந்த நாளில ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு தகப்பனே விரோதமாய் நின்றாங்க. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தினாங்க. ஆசாரியனுடைய குடும்பம் தான். ஆனால் நீங்க சொல்றீங்க அன்றைக்கு ஏலி அந்த நாளில கத்தாவே தகப்பனை தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம். ஆம் ராஜா, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் மத்தியில பிள்ளைகளை கத்தாவை சீர்படுத்த முடியாதபடி, அந்த பிள்ளைகளோடு பேச முடியாதபடி, அடங்காத பிள்ளைகள், அடக்க முடியாத பிள்ளைகள் கத்தாவை, அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை அடக்குவதற்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு கிருபை நீ தருவீராக. அவர்கள் மேல் சாபத்தை உண்டு பண்ணி விடாதபடி, அப்படிப்பட்ட ஏலிக்கள் கத்தாவை இல்லாதபடி தேவனுடைய நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுது கூட அப்படிப்பட்ட
பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவீராக. தகப்பன்மார்கள், தாய்மார்கள், ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தாவே கர்த்தருக்கேற்ற சிட்சையில வளர்க்க கிருபை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, குடும்பம் கட்டப்பட ஆண்டவரே தகப்பனே, அப்பா அன்றைக்கு கர்த்தாவே ஆகார் நினைச்சா, தகப்பனே சாரால் நினைத்தா ஆகார் நிமித்தம் தாம் வீடு கட்டப்படும் என்று. ஆனால் தகப்பனே இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நிற்கிற தகப்பனே, இப்படி குறுக்கு வழியில ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கை இன்றைக்கு சீர்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிற. கர்த்தர் கட்டாரார்கள், குடும்பத்தை கட்ட அல்லவா நீர் ஒரு சாராளை போல ஒவ்வொரு குடும்ப தலைவிகளை வைத்திருக்கிறீங்க, அண்ணாளை போல வைத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட கர்த்தாவே தகப்பனே பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்பி தருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, தன்னுடைய கணவனை அவமதித்த தகப்பனே பொல்லாத அந்த மீகாலின் ஆவி பிள்ளைகளுக்குள் வராதபடி அப்பா தகப்பனே, குடும்பங்களை கணவனை அற்பமா எண்ணுகிற அப்படிப்பட்ட பொல்லாத ஆண்டவரே இருதயங்கள் பிள்ளைகளுக்குள் இல்லாதபடி, அது நிமித்தம் கர்த்தாவே கர்ப்ப கனி தடைப்பட்டது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியில இல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் கணவனை நேசிக்க கர்த்தாவே அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தலையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தாவே அந்த கணவனை வைத்திருக்கிறீர் என்பதை அறியும்படி அவருடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. குடும்பங்களுக்குள் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே என் புருஷன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கர்த்தாவே கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றேனே, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காதா என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சிலுவை மரம், ஆமாப்பா மோசேக்கு காண்பித்த அந்த சிலுவையை மாத்திரம் நீர் காண்பிக்கிறீர். ஆமராஜா, அப்படிப்பட்ட கர்த்தாவே தகப்பனே உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுகிற கசப்புகள் கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றி தருவேன் என்று சொன்னீர்லவா, அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு அருமையான சகோதரருடைய கண்ணீர் இன்னைக்கு துடைக்கப்படுவதாக. தகப்பனே ஏக இருதயம், ஒன்றையே சிந்திக்க ஒன்றையே பேச உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புத விடுதலையை தேவன் தருவீராக. அப்பா அன்றைக்கு சாராள் தன்னுடைய அருமையான கணவனை தகப்பனே பரிசுத்த ஸ்திரீகள் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், கணவனை ஆண்டவரே என்று அழைத்தது போல ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனே அப்பா இருதயத்தை தருவீராக. அருமையான கர்த்தாவே ஆவிக்குரிய தாயாகிய அந்த சாராளுடைய இருதயம் எங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா அழியாத அலங்கரிப்ப ஒவ்வொரு பெண்களுக்கு கொடுக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே தெபோராள்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, தகப்பனே சாராளை போல பெண்கள் எழும்பட்டும். அப்ப அந்த கடைசி காலத்துல ஆண்டவரே கர்த்தருடைய கர்த்தாவே காரியங்களை கட்டுகிற வீட்டை கட்டுகிற ஒவ்வொரு ஸ்திரீகள் எழுப்புவதாக. கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல வந்து இறங்குவதாக. பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை நீ ஊற்றும் போது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் மாறுவாள் என்று சொன்னீர்லவா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் நாவல நான் அருளினேன் வார்த்தை, உன் மேல நான் ஊற்றின அந்த அபிஷேகம் என்று சொன்னீர்லவா. எசாயா 59 கடைசி அந்த வசனம் நிறைவேறட்டும். சந்ததி மேல சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர்லவா, அப்படியே எமது ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல வந்து இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியை நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.